முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, ரெட்டிப்பு நற்செய்தி உன்னை தேடி வரக்கூடிய நேரம் இது. எந்த ஒரு குறையும் உன் வாழ்வில் இனி இருக்கப் போவது இல்லை. நிறைகள் நிறைந்த வாழ்க்கையை உன்னுடைய வாழ்வானது காணும். மனதிற்குள் வைத்திருந்த ஆசைகளும் எப்பொழுது நடக்கும் என்ற ஏக்கங்களாக மாறி ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதி நிறைந்த வாழ்க்கையாக முற்றிலுமாக உருமாற்றி கொடுக்க இந்த முருகன் நான் வந்திருக்கின்றேன். அறுபடை வீட்டிலும் குடியிருக்கும் நான் உன்னுடைய வாழ்க்கையிலும் குடிக்கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய மனதின் தூய்மை என்பது அதிகமாக இருப்பதால் அந்த இடத்தில் எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தும் இருக்கின்றேன். உன்னுடைய இல்லத்தில் நீ என்னை வழிபட்டு வருகின்றாய். எனக்கு நீ ஏற்றிய விளக்கும் காட்டிய தீபமும் வைத்த ஒவ்வொரு படையிலும் வீண் போகாது. உன்னுடைய நம்பிக்கைக்கும் பக்திக்கும் பரிசாக மிகப்பெரிய சந்தோஷத்தை எல்லாம் உன் வாழ்வில் இனி நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ என் மீது கொண்ட பக்தியால் நான் மெய்சிலிர்த்த தருணங்கள் உண்டு. அந்த மெய்சிலிர்த்த தருணங்களிலெல்லாம் உனக்கான பரிசை கொடுத்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தும் இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, பல குழப்பங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது பல இன்பங்களுக்கு மத்தியில் இனி குதூகலமாக இருக்கும். உனக்காக உதவி செய்ய யாரும் இல்லை, உனக்காக ஆதங்கப்படவோ ஆறுதல் சொல்லவோ யாரும் இல்லையே என்று எல்லாம் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் பிறருடைய பங்கீடு என்பது அதிகப்படியாக இருந்தால் வருத்தம்தான் மிஞ்சவும் செய்கின்றது. யாருடைய குறுக்கீடும் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம். உனக்கென தனி பாதையை வகுத்து கொண்டு அந்த பாதையில் நீ கம்பீரமாக நடக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன். அந்த பாதையில் உனக்கு உண்மையானவர்களையும் உண்மையாக நடந்து கொள்பவர்களையும் மட்டுமே நான் அந்த இடத்தில் வைக்கவும் செய்வேன். அதனுடைய அளவு என்பது குறைவாக இருந்தாலும் மகிழ்ச்சி என்பது அதிகப்படியாக உனக்கு அந்த இடத்தில் கிடைக்கும். உறவுகள் அதிகமாக இருப்பதால் அவஸ்தைகள் தான் அதிகமாக ஏற்படுகின்றதே தவிர அந்த இடத்தில் நிம்மதி தொலைவும் செய்கின்றது. குறைவான மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்தால் கூட அவர்கள் உனக்கு உண்மையாக இருப்பார்களேயானால் உன்னுடைய வாழ்விற்கு தேவையான மகிழ்ச்சியும் அங்கு கிடைக்கவும் செய்கின்றது. அளவு என்பது நபர்களின் எண்ணிக்கையில் கிடையாது, உன்னிடம் அவர்கள் நடந்து கொள்ளும் முறையில்தான் இருக்கவும் செய்கின்றது. என் அன்பு குழந்தையே, உனக்கு ஆறுதலாய் நம்பிக்கையை தினம் தினம் நான் கொடுக்க வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய உள்ளம் சரியாக வேண்டும் என்று நான் வேலைகளை பார்த்தபடியும் இருக்கின்றேன். எங்கிருந்து உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்ததோ அங்கேதான் முடியவும் செய்கின்றது. உனக்கு புரியாத பல விஷயங்களை உன் வாழ்க்கையில் புரிய வைப்பேன். எங்கெல்லாம் நான் உன்னை காக்க வேண்டுமோ அந்த இடத்திலெல்லாம் என்னுடைய வேலும் மயிலும் வந்து உன்னை காத்து கொண்டே இருக்கும். எதை நினைத்தும் கலங்காதே. எல்லா நேரத்திலும் உனக்கு இனி நன்மையை நான் நடத்தி கொடுப்பேன். இதுவரை நீ பட்ட துன்பங்கள் முடிந்தது. இனி நல்லதே நடக்கும்.